பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. இப்ப இருக்க தேர்தல் களத்துல எனக்கு வெளிப்படையா என்னுடைய பார்வையில தெரிகிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு அண்ணாமலை, இன்னும் ஒன்னு ஜோசப் விஜய். ஏன் இந்த ரெண்டு பேரையும் நான் இது பிரதானமா இன்னைக்கு அரசியல்ல முன்னுக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் யாரை அன்பு செய்கிறார்கள், யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்ங்கிறத பொறுத்து. ஒன்றும் அறிவார்ந்த கூட்டம், அரசியல் அனுபவம் மிக்க கூட்டம் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாங்க. அன்பான கூட்டம், ஓரளவு அரசியல் புரிதலும் அறிதலும் இல்லாத மக்கள் அத்தனை பேரும் விஜய் அன்பு செய்கிறாங்க. ஏன் மற்ற எல்லாரும் இல்லையா? அந்த ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்களா? அண்ணாமலையும் விஜயும் தான் இருக்கிறாங்களா? வேற இல்லையா? விஜய் சீமா இல்லையா? எடப்பாடி இல்லையா? கேட்கலாம். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் இருக்கிற அந்த ஈர்ப்பு, அந்த கரிஷ்மா மற்ற யாருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. நான் கட்சி சார்ந்து மட்டும் சொல்லல, தனிப்பட்ட நபர்களா ரெண்டு பேரை சொல்றேன். இப்போ நடைபயண போகுது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் இல்லை, அதுக்கு இந்த மாதிரி அட்டர் ஃபிளாப் இல்லையா? எடப்பாடி பழனிசாமியோ இல்ல தற்போதைய பாஜக வேற எந்த கட்சிக்கு வந்து இணையா இருக்கிறத விட அண்ணாமலை விஜய் இருந்தால் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாரும் இவங்கிட்ட வந்து சரண்டர் ஆகி ஆகணும். ரெண்டு பேருக்கும் வேற வழி கிடையாது மற்றவங்களுக்கு. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மீடியேட்டரா வந்து அண்ணாமலையும் விஜயகாந்தையும் சேர்த்து வச்சாருன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். எங்க மிஷனரிஸ்ல இருந்தே நிறைய இடைஞ்சல்கள் வரும். பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது கிறிஸ்தவ மதத்தில் பற்றும் பாரம்பரிய அனுபவம் கொண்ட ஒரு தேசியவாதி லெஸ்லி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ரூபன். நீங்க எப்படியா பாஜகல இருக்கிறீங்க, ஒரு தேசியவாதியாகவும் இருக்கிறீங்க, அந்த தேசிய சிந்தனையில இருக்கிறீங்க. உங்க பார்வையில இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க? வருங்கால அரசியல் எப்படி அது இருக்க போகுது? முதல்ல உங்க முதல் கொஸ்டினுக்கு, எப்படி நீங்க தேசியவாதியாக இருக்கிறீங்க கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டு அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. இதுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கை என்பது பிறப்பில் இருந்து இறப்பு வரை உள்ள நம்முடைய என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கிறதோ அந்த அனுபவம் தான் வாழ்க்கை. இதை மீறி போகிறதில்லை. அந்த வகையில் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, நான் வேலை பார்த்த இடங்கள்லையும் சரி, எனக்கு அந்த தேசியத்தோடு கலந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி. பர்டிகுலராக எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அவங்க இந்த சுதந்திர போராட்டத்தை பற்றியும் நாட்டு பற்றை பற்றியும் அதிகமாக எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. எங்கள் ஸ்கூல்களில் அந்த கால பீரியடில் குறிப்பாக நம்ம கண்ணங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம். அங்கே இருந்து ஒரு சார் இருந்தார், நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு உறவினர் ஒருத்தர் ராஜமணி ஆசிரியர். அவர் அடிப்படையில் கொடுத்த அந்த நாட்டுப்பற்று நிறைய சொல்லுவார். வாஞ்சிநாதனை பற்றி, வ.உ. சிதம்பரம்பிள்ளை பற்றி, பாரதியாரை பற்றி, அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் சொல்லி அது அடிப்படையாக உள்ளத்தில் ஊறி போகுது. அடுத்த அந்த காலத்தில் எங்கள் கிறிஸ்தவ மதத்துலேயுமே தேசத்திற்காகவும் தேவனுக்காகவுங்கிற ஒரு கோஷமே உண்டு. அதுக்காக ஒரு இளைஞர் அமைப்பே வச்சுருந்தாங்க, தேவனுக்காக தேசத்திற்காக. அப்போ தேசத்தை எதிர்க்கல அந்த காலத்தில். இன்னைக்கு அது கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. அதனால எனக்கு நாட்டுப்பற்றும், ரெண்டாவது நான் வேலை பார்த்த இடமும் ஃபுல்லாக மத்திய அரசாங்கத்தில் இந்தியா முழுவதும் பணி செய்யும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் எனக்கு நாட்டு மேலே ஒரு தேசியவாதியாக. இப்போ அடுத்தது ரெண்டாவது கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி நம்ம இன்னைக்கு முன்னேற்றம் இல்லை, ஒரு 35 வருஷமாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளனாக இருந்திருக்கேன். இப்படி கடந்து வந்த காலங்கள் எல்லாம் அந்த தேசபக்தியோட எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வையும் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அரசாங்கத்தில் வேலை பார்த்ததுனால. இன்னைக்கு ரிட்டையர்டாக லெக்சராக இருக்கிறோம். நம்ம அனுபவத்தை மக்கள் முன்னாடி வைப்போம், ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது அவங்க விருப்பம் அப்படிங்கிற கண்டிஷனில் இப்போது நான் என்னால் முடிஞ்ச மட்டும்
உங்களை மாதிரி இது மாதிரி சேனல் மூலமாக மக்கள் முன்னாடி என்னுடைய அனுபவத்தை வச்சு முதல்ல நாட்டுப்பற்று தான், தேசம்தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மதம் வருது, மதம் ஒரு ஒழுக்க கோட்பாட்டில் நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறதில் தெளிவான சிந்தனையோட என்னுடைய அனுபவங்களை முன் வச்சுவாங்க. அதே நேரத்தில் இப்போ தேர்தல் களம் கிட்ட நெருங்குது, சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்குது. இந்த களத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் விஜய், அண்ணாமலை அவர்களே தனி கட்சின்னு ஒரு பேச்சு அடிப்படுது, இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அவருடைய மூமெண்ட்டு, எடப்பாடி, பாஜக கூட்டணி, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இருக்க தேர்தல் களத்தில் இப்போ வரப்போகிற இன்னும் 5 மாதம் தான் இருக்குன்னு வைங்களேன். கடந்த காலங்களில் உள்ளதை நம்ம ப்ரீஃபாக அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்கும்போது எனக்கு வெளிப்படையாக என்னுடைய பார்வையில் தெரிகிறது 2 பேர் தான். ஒன்று அண்ணாமலை, இன்னும் ஒன்று ஜோசப் விஜய். எல்லாரும் விஜய் விஜய்ங்கிறாங்க, ஜோசப் விஜய். அவர் அரசியலுக்காக அந்த ஜோசப்பை கட் பண்ணியிருக்காரு. அது என்னை பொறுத்த வரையில் அவர் ஒரு கிறிஸ்தவருங்கிறதுல நான் பெருமை தான் படுவேன். அதை சிறுமையாக எடுத்துக்க மாட்டேன். அதை ஒழித்து மறைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் இந்த 2 பேரையும் நான் பிரதானமாக இன்னைக்கு அரசியலில் முன்னுக்கரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் யாரை அன்பு செய்கிறார்கள், யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்ங்கிறத பொறுத்து. ஒன்று அறிவார்ந்த கூட்டம், அரசியல் அனுபவம் மிக்க கூட்டம் எல்லாம் அண்ணாமலை பின்னாடி நிற்கிறாங்க. அன்பான கூட்டம், ஓரளவு அரசியல் புரிதலும் அறிதலும் இல்லாத மக்கள் அத்தனை பேரும் விஜய் அன்பு செய்கிறாங்க. இது அன்பு. அவர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஆழமான பற்று. அந்த பற்றின் காலமாக தான் இந்த கூட்டம்லாம் கூடுது. இப்போ நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒன்றுமே கிடையாது, சும்மா நடிகரை பார்க்குற கூட்டம். அப்படி இல்லை. எம்ஜிஆரையும் அப்படித்தான் சொன்னாங்க, கூத்தாடி, அவன் மலையாளி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, பேச தெரியாது, அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு எம்ஜிஆரையும் இதே மாதிரி தான் பேசுனாங்க. ஆனால் எம்ஜிஆரை விட நான் நேரில் ரியாலிட்டி இதுதான். நேரில் பார்க்குறது விஜய்க்கு அதிகமான மக்கள் அவ்வளோ ஒரு பாசத்தோடையும் பிடிப்போடையும் வந்து நிற்கிறத பார்க்குறோம். பல்வேறு சம்பளம் உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ இந்த 41 பேர் மரணத்தையும் ஏற்பட்டது. இந்த 41 பேர் குடும்பங்களில் இருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் விஜய் மேலே வரல. அதுக்கு காரணம் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும் பாசமும் பற்றும். இதை சிலர் தவறாக சொல்லலாம். நீங்கள் தவறாக சொல்றதுக்கு அன்புக்கு தவறுக்கும் ரொம்ப வித்தியாசம். அன்பு எதுவும் தடுக்க முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். யார் என்ன சொல்லட்டும், எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய அனுபவஸ்தை என்ன சொன்னாலும் இந்த அன்பை, அந்த மக்கள் வச்சிருக்கிற அன்பை தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும். ஏன் மற்ற எல்லாரும் இல்லையா? அந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்களா? அண்ணாமலையும் விஜயம் தான் இருக்கிறாங்களா? வேற இல்லையா? விஜய் இல்லையா? சீமா இல்லையா? எடப்பாடி இல்லையா? எடப்பாடி இல்லையா? கேட்கலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கு மேலேயும் இருக்கிற அந்த ஈர்ப்பு, அந்த கரிஷ்மா மற்ற யாருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. நான் கட்சி சார்ந்து மட்டும் சொல்லலை, தனிப்பட்ட நபர்களாக 2 பேரை சொல்கிறேன். எந்த நபருக்கும், ஈவன் பாரதிய ஜனதா கட்சியிலே சொல்கிறேன், அண்ணாமலை மேலே இருக்கிற ஈர்ப்பு யார் மேலேயும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு முழுதும் இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் அத்தனை பேரும் விஜய் 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 விஜய்னு நிற்கிறாங்க. அப்போ இந்த 2 ஒன்று சேரும் நினைக்கிறீங்களா? ஒன்று சேரணும். சேரணும். இப்போ இருக்கிற கள நிலவரம் என்ன? 2 கூட்டணியில் இருக்குது. அதிமுக, பாஜக 2 கூட்டணியில் இருக்குது. இந்த கூட்டணிக்குள்ளே பலரும் பேசுகிறது என்னென்னா, விஜய் வந்துட்டாருன்னா பாரதிய ஜனதா வெளியே போயிடணும், இல்லை பாரதிய ஜனதா கூட விஜய் போய் சேர்ந்துட்டாருன்னா இவங்க வேற கூட்டணி அமைச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் பேச்சு அடிபடுது. ஏன்னா நிறைய பேர் எடப்பாடி, புரட்சி தமிழர், அந்த தமிழர், இந்த தமிழர் பட்டங்கள்லாம் கொடுத்து என்னன்னு தான் நீங்கள் மேலே தூக்கி கொண்டு வந்தாலும் இந்த கரிஷ்மா அது வராது. மக்களுடைய ஈர்ப்பு இல்லை. பெரும்பாலான மக்கள் அரசியலை கூர்ந்து கவனித்தவங்க எடப்பாடியை பார்த்த உடனே அவர் அந்த சசிகலா காலில் தவழ்ந்து போய் அதுதான் உடனே ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் எப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, எவ்வளவு விளம்பரப்படுத்துங்க, வராது. கடந்து வந்த பாதை தான் அதுதான் வரும். அதே மாதிரி சீமானை பொறுத்த மட்டும் சீமான் மேலேயே நிறைய கரும்புள்ளி. 2வது வெட்டி சவடால் பேச்சு. எது எது நடக்க முடியாதோ, சாத்தியம் இல்லையோ, அது அவ்வளையும் பேசி உசுப்பேற்ற வேண்டியது மக்களை. அது இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கேயோ போயிட்டு இப்போ இளைஞர்களுடைய அறிவாற்றல்லாம் சோசியல் இன்டெலிஜென்ஸ், பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் கேட்டு ஏமாறுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. அதனால் இன்னும் ஏமாற்ற முடியாது.
இன்னைக்கு மக்களுடைய ஈர்ப்பு இருக்கிறது 2 பேருக்கு தான். ஒன்று அண்ணாமலை, ஒன்று விஜய். நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதான் என்ன சொன்னீங்கன்னா சேரணும். அது ரொம்ப நோட்டடாக இருக்குது. எப்படின்னா சேரலாம், எல்லாரும் சொல்றது எப்படிதான், சேர்ந்தா நல்லா இருக்கும், சேர்ந்தா ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும், சேர்ந்தா அப்படிதான் பேசுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கடமையாக சொல்றீங்க சேரணும். ஆமாம். இந்த வார்த்தைக்கு வந்து அப்போ இந்த சைடு அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அவங்க நல்லவர்களா இருந்தாலும் கூட மக்களுடைய ஈர்ப்பு இல்லை, அதனால இவங்க அடிபடுவாங்க, அதனால இது சேர்ந்தா பிளஸ்ஸா மாறும், திமுகவை அகற்றணும்னா இது சேரணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, ஏற்கனவே உள்ள ஒரு உதாரணம். அப்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. 1975, 76, 77 இது ரொம்ப குரூஷியல் காலகட்டம். ஒரு 2 வருஷம் இந்திரா காந்தி முழுக்க முதல்ல அவங்க தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. அதில் சில மால் ப்ராக்டிஸ் நடக்குது. அதை ராஜநாராயணன் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடுறாரு. உடனே இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சி அறிவித்து மொத்த ஜனநாயகத்தையும் ஒழிச்சிடுறாங்க. ஒழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவ்வளவு தலைவர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஒரே நைட், இந்தியா முழுவதும். இப்படி இருந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னாக்கி, ஒரு முழுக்க இந்திரா காந்தி தான் இனி இந்தியா அப்படியே பேசுனாங்க. இந்தியான்னா இந்திரா தான் இந்தியா, வேற யாரும் கிடையாதுன்னு இருந்த காலகட்டத்தில் பல்வேறு கொள்கை முரண்பாடுகள் கொண்ட பல்வேறு கட்சிகள், இந்த கொள்கைக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த கட்சிகள்லாம், பல கட்சிகள். அப்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரியவர் இருந்தார், எல்லாருமே படித்தவங்க அந்த காலத்தில். அவர் முன்னெடுத்து சென்றார் ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதா. மொராய் தேசாய், சரண் சிங், சந்திரசேகர், அப்படி நிறைய பேர் இருந்தாங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சுப்பிரமணிய சுவாமி, பெரிய ஆட்கள், நானாஜி தேஷ்முக், மதுதாண்டவதே, மதுமதிலி, நிறைய பேர், ஒரு 100 பேர் சொல்லலாம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் மத்திய அமைச்சராக இருந்தவர் பாஜகவோட கூட்டணியில். ஆமாம், அது நான் சொல்றது அதுக்கு முன்னாடி உள்ள நடந்த காலம். எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா ஒன்று சேர்ந்து தான் ஜனதா கட்சின்னு ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜனதா கட்சி கிடையாது, பல்வேறு கட்சிகளையும் கூட்டு சேர்ந்து. அப்போ அங்கே தேவை ஏற்படுது, இந்திரா காந்தி அம்மையாரை தோற்கடிக்கணும்னா வேற வழியே கிடையாது, எல்லாரும் ஒன்று சேர்ந்தே ஆகணுங்கிற கண்டிஷனில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது நான் இதில் 2 விஷயத்த சொல்கிறேன். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு, எல்லாமே சாத்தியம் அரசியலில், பல்வேறு முரண்பட்ட கட்சிகளும் ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம். 2வது, ஒரே ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த அரசியலின் தலைகீழ மாற்றி போட்டுரும். நான் இப்போ இந்த 41 மரணம் சம்பவத்தை லேசாக ஞாபகத்தில் வச்சுட்டு பழைய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எமர்ஜென்சி பீரியடு உச்சக்கட்டத்தில் இருக்குது, எல்லா தலைவர்களும் ஜெயிலில். அப்போது சுப்பிரமணிய சுவாமியை மட்டும் நானாஜி தேஷ்முக்கும் மதுமதிலையும் சேர்ந்து நீ கண்டிப்பாக, அவர் தான் அப்போ இருந்ததில் த யங்கஸ்ட் பொலிட்டிஷியன், அவரை நீ மட்டும் அரெஸ்ட் ஆகிடாத, நீ எப்படியாவது தப்பி போயிரு அமெரிக்காவோ, ஏன்னா அவருக்கு எப்போ வேணாலும் அமெரிக்கா போகலாம் வரலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது அமெரிக்கா தப்பி போயிரு அப்படின்னு சொல்லி அவரை அமெரிக்காவுக்கு தப்பி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபைன் மார்னிங் அவர் அங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து கிளம்பி இவர் மேலே இவ்வளோக்கும் இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. அதை மீறி தப்பி போயிட்டாரு. பல்வேறு மாறுவேஷங்கள்லாம் போட்டு அந்த இதெல்லாம் நெட்டில் இப்போ அவர் எந்த மாறுவேஷத்தில் எப்படி போனார் எல்லாமே இருக்குது, இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா கிடைக்கும். அவர் அந்த காலகட்டத்தில் எப்படி நடமாடினார். இப்போ இருக்க நம்ம நரேந்திர மோடி தான் அந்த காலகட்டத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. இவர் தப்பி போயிடுறாரு. தப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து சும்மா இருக்கல, அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் அங்கங்கே அண்டர் கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கே திரும்பி வர்றாரு. பார்லிமெண்ட் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, மீட்டிங். பார்லிமெண்ட் உள்ள 5 கட்டு பாதுகாப்பை தவிர்த்துட்டு உள்ளே போயிட்டு, உள்ளே போய் பார்லிமெண்ட்டில் ஒரு நிமிஷம் இங்கே ஜனநாயகமும் செத்து போச்சு அதையும் சேர்த்து வாசிங்க அப்படின்னு எழும்பி சொல்லிட்டு அதை அஞ்சலி செலுத்துவாங்கல்ல இறந்தவங்களுக்கு, இது அவங்க மட்டும் இறக்கல, ஜனநாயகமும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தப்பி வெளியே போயிடுறாரு. இந்த செய்தி என்ன ஆகி போச்சு, உலகம் முழுவதும் ஃப்ளாஷ்பேக் ஆகி உலக தலைவர்கள் மத்தியில் இந்திரா காந்திக்கு பெரிய தலைகுனிவு ஆயிடுச்சு. அவ்வளவு இந்திரா காந்தி இந்தியாவே இந்திரா தான் இந்தியா,
அப்படி சொன்ன இடத்துல உலக நாடு முழுதும் உள்ள தலைவர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய மதிப்போடு இருந்தாங்க. அவ்வளவு அவமானப்பட்டு இனிமேல் என்ன செய்யணும்னு வேற வழியே தெரியாமல் எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணது தான் எமர்ஜென்சி இந்த எலெக்ஷன். இல்லைன்னா எலெக்ஷன் வந்திருக்காது, முழுக்க முழுக்க சர்வாதிகாரமும் மாறியிருப்போம். திருப்பி ஜனநாயகத்துக்கு பாதைக்கு வந்தது அந்த ஒரு சம்பவம், சுப்பிரமணிய சுவாமியுடைய அந்த ஒரு சம்பவம், அந்த ஃபைனல் சம்பவம். அது மாதிரி தான் ஒரு சம்பவமும் பாலிட்டிக்ஸை அப்படியே தலைகளாக மாற்றி விடும். அது இங்கேயும் நிகழுங்கிறீங்க? இங்கேயும் நிகழும், தமிழ்நாட்டிலையும் நிகழும். நான் எந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா கரூர் சம்பவம். வேணா இப்போ அதுக்கு ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி, ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இன்னொன்று சிபிஐ என்கொயரி ஒன்று, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் எஸ்ஐடி ஒன்று, இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிபிஐ ஒன்று, 2 இருக்குது. இந்த 2மே ஒருவேளை விஜய்க்கு பாதகமாகவே சொல்லட்டுமே, அப்பவும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவாக தான் அது போகும். அது எப்படி வேணாலும் சொல்லலாமே, 2மே என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் 2மே விஜயின் புகழ மேலும் பெறும். அவங்க சரியாக சொன்னாலும் சரி, விஜய்க்கு சாதகமாக சொன்னாலும் சரி, பாதகமாக சொன்னாலும் சரி, அது விஜய்க்கு ஆதரவாக தான் போகும். மக்கள் மனசுல இருக்கிறது இது யதார்த்தம். இது நான் எதை காலசூழ யதார்த்தம், ரியாலிட்டி, நிசர்த்தனம். திட்டமிட்டு ரெடி பண்ணல, ஒரு தலைவருக்கு பிம்பமோ நிறைய பேர் ஸ்டாலின் மாதிரி ரெடி பண்ணல. ஆமா, நிறைய பேர் இப்ப நம்ம சேனல்கள் எல்லாம் பேசுறது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. நான் நெரேட்டிவ் செட் பண்ணல, நான் களத்துல என்ன இருக்கோ அதை சொல்றேன். அதுக்கு வெறும் அந்த கூட்டத்தை, அவருக்கு கூட்டின கூட்டமும் அந்த அவ்வளவு அவர் மேல பக்தியோட, அந்த பற்றோட, அன்போட மைக்கை பிடிச்சிட்டு சிலரெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அதை மட்டும் உதாரணமாக சொல்லலை. இன்னும் ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற எந்த கல்யாண வீட்டுக்கும் போங்க, 5 கல்யாணம் நடந்ததுன்னா குறைஞ்சது அதில் 2 கல்யாண வீட்லையாவது விஜய் பேனரோட ஒரு 10, 25, 50 இளைஞர்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இது வேற எந்த கட்சிக்கும் இருக்காது, எந்த கட்சிக்கும் கிடையாது. எம்ஜிஆர் பிறகு விஜய், எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி பேனர் கலாச்சாரம் கிடையாது, வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஒரு கூட்டம் வேற மாதிரி, ஒரு கூட்டம் உயிரே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த கூட்டம் இருந்தது. இப்போ இருக்க கலாச்சாரம், பேனர் கலாச்சாரத்துல பாருங்க, எந்த இடத்துல திருமணம் நடந்தாலும் சரி 5:2. இப்போ 5 இருந்தேன்னா 5ல் 2, 3:2ன்னு இருக்கும். 2 கல்யாண வீட்டில் எப்படியாவது விஜயனுடைய பேனர் இருக்கும். இது நான் பார்த்தது, நேரடியாக பார்த்த ரியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் மக்களுடைய அந்த நாடி துடிப்பை, மக்களுடைய இதய துடிப்பை பிடிச்சு பார்க்குறது. இதை நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, பணத்தை வாங்கிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக. நீ 2வது அண்ணாமலை பக்கம் வரும்போது அவருக்கு அப்படி இருக்குன்னா, அண்ணாமலை பக்கம் இன்னொரு விதமாக அவருடைய அறிவாற்றல், அவருடைய துணிச்சல், அவருடைய திறமை, அவருடைய அரசியல் ஆளுமை, இதெல்லாம் பார்த்துட்டு இளைஞர்கள் எல்லாரும் ஒருவேளை சப்போஸ் ஒரு சின்ன பேச்சு அடிபடுது, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தாங்கன்னா அத்தனை பேரும் இன்னைக்கு அந்த 11% ஓட்டு வாங்கி கொடுத்தாரு இல்லையா பிஜேபி, கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு அவர் பின்னாடி போயிடும். ஏற்கனவே அந்த பிஜேபிக்கு இருந்த 2%, 3% இருந்தது இவர் வர்றதுக்கு முன்னாடி. அதுல இருந்தும் இந்த இவர் பக்கம் வந்துடும். ஆமாம், வெறும் அந்த தலைவர்கள் மட்டும், கொஞ்சம் மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவர்கள், அவங்க மட்டும் இருக்கலாம். சிலர் விஜய் அவர்களோட கூட்டணிக்கோ இல்லை ஃபியூச்சர் அரசியலுக்கு மூவ்மெண்ட்டுக்கோ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை தற்போதைய பாஜக வேற எந்த கட்சிக்கு இணையா இருக்கிறத விட அண்ணாமலை விஜய் இருந்தால் 2 பேருடைய காம்பினேஷன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாரும் இவங்ககிட்ட சரண்டர் ஆகி ஆகணும். 2 பேர்ட்டையும் வேற வழி கிடையாது, மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவை என்னன்னா, நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 86 எனக்கு காங்கிரஸ் கட்சியை 2ஆக உடச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஆரம்பித்தார். அதுக்கு முழு காரணமாக இருந்து உடச்சி ஜெயலலிதா ஆட்சியை அப்புறப்படுத்தி திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்து, அதுக்கு முழு முதற் காரணமாக இருந்தது சோ ராமசாமி. ஒரு அனுபவம் ஒரு பத்திரிகையாளர், ஒரு மீடியேட்டர். ஏன்னா அவருக்கு எல்லார்கிட்டையும் போய் சந்திச்சு பேசுறதுக்கும் ஒரு நெகோசியேஷனோட அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருந்து.
இன்னைக்கு பத்திரிகை துறையில் அந்த மாதிரி யாரும் இருந்த மாதிரி தெரியலை, சோ ராமசாமி மாதிரி. ஆனால் ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு நபர் என்னால் அடையாளமாக காட்ட முடியும், நடிகர் ரஜினிகாந்த். அவர் அதுக்கு கேப்பபிளான ஆள். அவர் கொஞ்ச நாளாக நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி நிறைய பேரை ஆக்சுவலாக நம்பிக்கை இழக்க வச்சுட்டாரு. அதுக்கு பிராயசித்தமாவது அவர் இதை முன்னெடுக்க முடியும், எடுத்தாருன்னா நிச்சயமாக சக்ஸஸ் நடக்கும். வருங்காலத்தில் வெறும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். ரஜினிகாந்த் ஒரு முன்னெடுப்பை எடுத்து அந்த அண்ணாமலையும் விஜயும், அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் யாருனாலும் சரி மக்கள் சப்போர்ட் உள்ள ஒரு தலைவரை அங்கீகரிக்கிற ஆள் தான். நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல, முதல்ல விஜய் அரசியலுக்கு வரப்போறேன்னு கட்சி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே அண்ணாமலை தான் அதை வரவேற்று பேட்டியே கொடுத்தார். வரணும், இது ஆரோக்கியமான அரசியல், விஜய் கண்டிப்பாக ஓரளவு இளைஞர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்காக இருக்கார், அவர் கண்டிப்பாக வரணும், அதுதான் அரசியலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லி வரவேற்று வாழ்த்தி சொன்னது அண்ணாமலை தான். இல்லை, ஒரு இந்த கரூர் விவகாரத்தில் கூட ஒரு நியாயமான கருத்து சொன்னாங்க. எப்படி சீமான் சொன்னாரோ, இது வந்து விஜய் திட்டமில்லை. இல்லை, அது அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லி அவங்க கலெக்டரையும் இவங்களையும் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணணும் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தையும் அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுருப்போம் நம்ம கவர்மெண்ட். எதிர்கட்சியும் பேசியிருக்காரு. ஆமாம், எந்த கட்சியும் பேசாது. அண்ணாமலை பேசின பிறகு தான் அடுத்தவங்க பேச ஆரம்பித்தான். அவருக்கு இருக்கிற அந்த புத்திசாலித்தனமும் நான் தான் அடிக்கடி திரும்ப சொல்லுவேன். எங்கள் பைபிளில் கடவுளுடைய வரம்னு சொல்லி 7 வரங்களை சொல்லுவாங்க. விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், கரேஜ், பயட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் காட். அதாவது ஞானம், புத்தி, விமரிசை, விவேகம், விமரிசை, அறிவு, வீரம், கடவுள் பக்தி, கடவுள் பயம். இந்த 7 வரங்களையும் பிரதானமாக சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய கடவுளுடைய வரங்களில் இந்த 7 தான் பிரதானம் அப்படின்னு. நான் அந்த 7 வரத்தையும் அவர்கிட்ட பார்க்குறேன், அண்ணாமலைகிட்ட நான் ஆரம்பத்தில் இருந்தே பார்க்குறேன். அவருடைய அறிவாற்றல், அவருடைய இன்டெலிஜென்ஸு, அவருடைய நாலேஜ், எந்த விஷயத்தை எதை பற்றி கேளு. ஆனால் அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் காழ்ப்புணர்ச்சி எல்லா இடமும் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. அதாவது இப்போ அண்ணாமலை வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய இருப்பே தெரியாமல் போயிடுச்சு. தேர் எக்ஸிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் டிஸப்பியர். அந்த ஒரு சூழ்நிலை வருது. அப்போ எல்லாரும் தன்னுடைய இருப்பை, நான் பெரிய ஆள், நான் கவர்னர் இருந்திருக்கேன், நான் அப்படி இருந்திருக்கேன், இப்படி இருந்திருக்கேன், அப்போ தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்குள்ள டேலண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்த உடனே அது நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே இந்த நம்ம சீமா எதை தின்னா பித்தம் தெளியும், எல்லாம் நம்மகிட்ட இருந்து விஜய்கிட்ட போயிடுறாங்க அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இதே நிலை தான் இவங்களுக்கும். பாரதிய ஜனதா கட்சியிலும் கொஞ்சம் தலைவர்கள் என்ன, முக்கால்வாசி 90% தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே தலைவர்கள்னே அறியப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இப்போ எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெரியல. அவரை தலைவர் பதவியிலேருந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக விலகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீங்க. அவரும் ஆட்டோமேட்டிக்காக விலகிட்டார். சும்மாவும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் உயிரோட இருக்கிறது வரைக்கும் இவங்க பேர் வெளியே வராது. அண்ணாமலை தான், எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை தான். அது அந்த அவருக்கு அந்த வந்த உடனே அந்த அண்ணாமலை எண் மக்கள் யாத்திரையை ஆரம்பித்தார். இந்த யாத்திரையில் அவருடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துட்டு அவருடைய உழைப்பு, அந்த பத்திரிகைகளுக்கு அவர் கொடுக்குற அந்த பேட்டிகள், எடுக்கிற சப்ஜெக்டு, எல்லாத்தையும் பழகிறது, எல்லாத்தையும் அரவணைக்கிறது, மாற்று கட்சிக்காரங்களையும் தவறு செய்யும்போது சுட்டி காட்டுவார். இப்போ நடப்பயண போது பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். இல்லை, அதுக்கு இந்த மாதிரி அட்டர் ஃப்ளாப் இல்லையா, அது இப்படித்தான் இருக்கும். அசிங்கமா இல்லை மக்கள் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, பாஜக இருக்கிறவங்களே வந்து இதை விரும்பலை தானே. அப்போ அப்படித்தானே எடுத்துக்க முடியும். நாமளே இல்லை, அப்போ நமக்கு எதுக்கு? அதுதான், அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், கரிஸ்மெட்டிக் லீடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கரிஷ்மா யாருக்கு இருந்து? எம்ஜிஆருக்கு இருந்து. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருக்கட்டும்பா, 1000 சண்டைகள் இருந்தாலும் தேசிய தலைமை வந்து அதை மதிக்கணுங்கிறாங்க. அது இங்கே ஈடுபடலை தானே. தேசிய தலைமை மதிச்சுருந்தா நயினார் முன்னாடி போயிருக்கணும்ல. இல்லை, இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறேன். இல்லை, மக்கள் அப்போ இப்போ வந்து அண்ணாமலை தேசிய தலைமையை மதிக்கணுங்கிறது. இப்போ நான்லாம் 35 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளனாக இருக்கிறேன். மத்திய அரசில் இருந்ததுனால
பெருசாக நம்ம பகிரங்கமாக செயல்பட முடியாது. ஆனால் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சிக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு 3-4 தேர்தலில் அவர் கூடவே சில இடங்களில் ஊராக நடந்திருக்கும், கிராமமாக அவர் கூடவே நடந்திருக்கேன். அவருக்கும் நல்லா தெரியும். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் என் கையில் இருந்து ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு வெற்றி கிடச்சிட்டுனாக்கி உடனே அதை பெருசாக கொண்டாடுறது, அதுக்காக பட்டாசு வாங்கி வெடிக்கிறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது. பாரதிய ஜனதா கட்சியில் குஜராத்தில் தேர்தலில் ஜெயிச்ச உடனே நான் ஒரு 5000 ரூபாய்க்கு பட்டாசும் ஸ்வீட்டும் வாங்கி இது மாதிரிலாம் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் தேசிய தலைமை தப்பு செய்யும்போது என்ன செய்ய முடியும். அதை கரெக்ட், அதை நம்ம லேசாக இப்போ இங்க இருக்கு நான் ஒரு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு பொறுப்புல இருந்தேன்னாக்கி நான் அதை சுட்டி காட்ட முடியாது. தேசிய தலைமைக்கு நான் கட்டுப்பட்டுருவேன். ஒரு ஆதரவாளங்கிற போது அதை ஏத்துக்கிட்டு தான் நாங்கள் தேசிய தலைமை. மோடி அவர்களுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் இருக்கோ வேற ஆள் மாத்தினா ஆமாம் தெரியல. அதனால இப்போ இருக்க சூழ்நிலையில கட்சி பெரிய கட்சி, ரொம்ப பெரிய கட்சி, 146 கோடி மக்களை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி. அதில் கிட்டத்தட்ட 40 கோடி 30 கோடியாக நம்ம உறுப்பினர்களை வச்சுருக்க கட்சி. இந்த கட்சியில் போய் நம்மளுக்கு பிடிக்கலையும் சொல்லலாம், யாருக்கும் ஆலோசனை சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய கட்சி இல்லையா? இப்போ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு இல்லையா? அம்சாவை பொறுத்த மட்டும் எல்லாரும் சேர்ந்து செய்தாங்கன்னு வைங்களாம். இப்போ நம்ம வேணா லேசாக ஒரு கிரிட்டிசிசம், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளும் மக்களுடைய தேவையும் சிந்தனையும் எப்படி இருக்கும், உணர்வுகள் எப்படி இருக்கும், இதை பற்றி அமித்ஷாவுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு கிரிட்டிக் இருக்கணும் இல்லையா? ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுவோம் இல்லையா? அது பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. நம்ம இனிமேல் இப்போது பார்வையாளர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, எனி டைம் எந்த விதத்துலையும் இது மாறும். இதில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மீடியேட்டராக வந்து அண்ணாமலையும் விஜயகாந்தையும் சேர்த்து வச்சாருன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். எங்கள் மிஷினரிஸில் இருந்தே நிறைய இடைஞ்சல்கள் வரும். பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அதான் இந்த டாஸ்க்கை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு இந்த 3 பேரும் ஒரு புள்ளியில் வந்து சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கத்தை வீழ்த்தலாம். மக்களும் இப்போ பட்டிருக்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி மிஷினரி இதை ஏற்றுக்கணுன்ட்டு நானும் ஏற்றுக்கிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.